வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு சில ரெக்கமெண்டேஷன் மெயில்ஸும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏதாவது புதுசாக இப்போ டிவைஸ் வாங்கணும் இந்த டீலில் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில கேள்விகள். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விக்னேஸ்வரன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் சிவா ப்ரோ, ப்ளீஸ் ரெக்கமெண்ட் ஃபோன். ரெக்யர்மெண்ட் என்னன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் வேணும், ஸ்லைட்லி யூஸ் ஃபார் ஆஃப் கேமரான்னு போட்டிருக்காரு. பேட்டரி வந்து 5000 mAh மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். பட்ஜெட் வந்து 20,000 30,000 அப்படின்னு போட்டிருக்காரு. ப்ளீஸ் ரெக்கமெண்ட் தீஸ் பிராண்ட்ஸ்: ஷாமி, ஒன் ப்ளஸ், ரியல்மி, சாம்சங், ஓப்போ, போக்கோ. பிகாஸ் தீஸ் பிராண்ட்ஸ் OS ஆர் ஃபெமிலியர் டு மீ. ப்ளீஸ் சென்ட் ரிப்ளை வித் பையிங் லிங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ரோ, எப்பயும் நான் சொன்னது தான். நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும்னா என்ன ப்ரோ பண்ணலான்னு. ஒன்றில் நம்ம போடுற வீடியோஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணால் மிந்த்ராலையோ இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்லேயோ போய் லேண்ட் ஆகும். அங்கே லேண்ட் ஆகும்போது நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு சில பொருள் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க, ஏன் மளிகை சாமான் வாங்குறீங்கன்னா கூட நம்ம வீடியோ கீழே இருக்கிற ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அங்கே போய் லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எது வாங்கினீங்கனாலும் ரெஃபரல் அப்படின்னு வரும்போது நமக்கு வரும், அஃப்லியேட் வரும். அதான் எங்களுக்கு வரும், ரைட்டா? ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ அடுத்து என்னன்னா, இப்போ நம்ம நண்பருக்கு அப்போ என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, 2 டிவைஸ் இவரோட ரெக்வயர்மெண்ட் வச்சு பார்க்கும்போது 2 டிவைஸ் 30,000 ரூபா பக்கத்தில் இப்போ சூப்பரான டிவைஸாக இருக்குது. மோஸ்ட் அதாவது நிறைய பேருக்கு ஃபேன் ஃபேவரட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்டு 5, நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது என்னன்னா நியோ 10. போக்கோ F7 இருக்குது. பட் போக்கோ F7 பற்றி எல்லாருமே பாசிட்டிவாக பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் கொஞ்சம் எல்லாருமே அதுக்கு ஃபேவர் தெரிவிக்கல. பட் சொல்லப்போனால் இதில் நான் 3 ஃபோன் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். போக்கோ F7, நியோ 10, நார்டு 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டா போக்கோ F7 சாலிடான ஒரு ஃபோன் தான் இந்த பட்ஜெட்டில். இருந்தாலும் இப்போ நம்ம வந்து செல்ஃபி கேமரா அண்ட் கொஞ்சம் கேமரா அப்படின்ற ஒரு வார்த்தை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதுவும் முக்கியமாக செல்ஃபி கேமரா அப்படின்னு ஆட் பண்ணால் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நார்டு 5 ஸ்கோர் பண்ணுது. நார்டு 5 வந்து 13R பெட்டராக ஃபோட்டோ எடுக்குது. ஸோ இதுதான் ஃபேக்ட். ஸோ அதனால் வந்து நார்டு 5 ஒரு பேலன்ஸ்டு டிவைஸாக ஃபீல் ஆகுது அரௌண்ட் 30K. இல்லை ப்ரோ, கேமிங் சென்ட்ரிக்காக எனக்கு தான் ஆவரேஜ் கேமரா போதுன்னு சொல்லிட்டேன் ப்ரோ, கொஞ்சம் கேமிங் சென்ட்ரிக்காக நான் போகிறேனே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நியோ 10 இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்கோர் பண்ணும் ஒரு ரிலேபிலிட்டி ஆஸ்பெக்டில். பட் நியோ 10ல் வரக்கூடிய அவுட்புட்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஃபால்ட்டாக வீடியோ இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பெரும்பாலும் அது எடுக்கக்கூடியது கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜாக எடுக்கும். போர்ட்ரேட்ஸ் மாதிரியான இடத்துல அது ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு பேலன்ஸ்ட் அப்படின்னு வரும்போது மறுபடியும் நான் எங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்குன்னா நார்டு 5. ஸோ மேபி மக்களான நீங்கள் ஆல்ரெடி நார்டு 5 யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து விக்னேஸ்வரன் நண்பரோட கேள்வி, அதுக்கான பதிலும் ஓரளவுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து பணப்பை ஸ்கேம் அண்ட் பிக்சல் ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்பிள்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து பணப்பை தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் அவங்களோட அஃபிஷியல் ரீஃபப்டு டிவைசஸ் சேல் பண்ணுறது இந்த மாதிரியான எல்லா டாஸ்க்குமே இவங்க தான் எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் சில சமயங்களில் வந்து கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளிப் சேனல் உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பிக்சல் 6A இப்போ அப்கிரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் அப்போ அவருக்கு சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் வந்து பிக்சல் 6A எக்ஸ்சேஞ்சில் போட்டு ஸ்டோரில் வந்து நீங்கள் நல்ல ஆஃபரில் வாங்கலாமே. என்ன அவர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தார், வெக்கக்கேடாக இருந்தது. 500 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவான். என்னையா இது, 6A எடுத்துகிட்டு போய் நான் வெளியில் மார்க்கெட்டில் விற்றா கூட 10,000 ரூபாய்க்கு மேலே விற்றுட்டு போயிடலாம் போல. சில சமயங்களில் நல்ல டிவைஸ் நீங்கள் நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறீங்க, மின் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ ரீசெண்டாக பேட்டரி பல்ஜுக்காக உங்களுக்கு வந்து அஃபிஷியல் சப்போர்ட்டில் இருந்தது. இதெல்லாமே நீங்கள் வந்து கிளைம் பண்ணி உங்கள் டிவைஸ் அப்போ புது பேட்டரியோட வச்சிருக்கீங்க அப்படின்னா 10,000 12,000 ரூபாய் கூட விற்க முடியும். 10,000 ரூபா கண்டிப்பாக விற்கலாம். 500 ரூபா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூனா எப்படி? ஸோ இது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம நண்பர் வந்து பிக்சல் ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்காரு. அது என்னன்றது இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஹலோ சிவா ப்ரோ, எஸ்பெக்ட் கம்யூனிட்டி மக்களே, பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் திஸ் கிரேட் கம்யூனிட்டி ஐடியா. இன்ஸ்டெட் ஆஃப் ஷேரிங் யுவர் ஓன் ஒப்பீனியன், கெட்டிங் ஃபீட்பேக் ஃப்ரம் த கம்யூனிட்டி அண்ட் ஷேரிங் இட் டு எவ்ரி ஒன் இஸ் அ கிரேட் தாட். And I am very much proud that I am also part of this healthy and wealthy knowledge of community. இந்த அதாவது வெல்த்தியாக ஆகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே உதவி பண்ணுறது வந்து ஃபேக்ட் தான். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். சாரி ஃபார் த பிகர் மெயில். ஐ ஹவ் பீன் யூசிங் த பிக்சல் 6A. நீங்களுமா? ரைட்டு. ஃபார் 4 years அப்ராக்சிமேட்லி அண்ட் பாட் இட் ஃப்ரம் திருப்புக்கோடை. ரைட்டு, அவன்கிட்ட வாங்கியிருக்கீங்களா? After I updated to Android 16, I started facing the battery issue. ஆமாம், இது காமன் இஷ்யூ ஆகி போச்சு. It got bulged. I used to watch your videos regularly. In that one video, you have mentioned about Pixel battery program for 6A. So I registered. Then the investigation went for more than 3 weeks. I have done multiple follow-ups with the Google team. Finally, they have agreed for giving $100 for the screen replacement or the $150 coupon for the new mobile. Note, the coupon only works in Pixel Store. ஆமாம் ப்ரோ. I decided to go with the second option because I thought if I go for the battery replacement, the water resistance will go off. Then I got a coupon of $150. I visited the Pixel store online to buy a new Pixel. Initially, I was having an idea to go for the Pixel 9 Pro instead of the 10 series. I have budget constraints. I saw on offer Pixel 9 Pro had some Pro features. 10 Pro felt a bit costly for me. As soon as I went into the Pixel store, I saw Pixel 10 lemongrass color. வேற லெவலில் தான் இருக்கும். And because of the lemongrass color, immediately I fell in love with the phone.
கலர் பிகாஸ் ஐ வாஸ் லூமியா யூசர். எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து அடித்தா நம்ம என்ன பண்ணுறது? கரெக்டு தான். இட்ஸ் ஆல்சோ ஸ்டார்டட் வித் லூமியா 520 எல்லோ, லூமியா 530 லெமன் எல்லோ, எண்டட் வித் லூமியா 640 XL லெமன் எல்லோ. எங்கால் எல்லோலேயே ட்ராவல் பண்ணியிருக்காப்லையே. ரைட்டு. I was a Morato Lumia user that time, addicted to that Windows seamless UI after BlackBerry Z10 and Z30 and Nokia N700 Symbian. அதையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க N700. ஓகே. ஸோ அடுத்து, I was waiting for your Pixel 10 review, but you are always soothifying with Pixel 10 Pro. I bought the Pixel 10 without any second consideration or checking any review. After I received the phone, you published the Pixel 10 video. When I registered to exchange my 6A in the Pixel store, after giving all my defects, it was showing 7,500 INR. பரவாயில்ல, இப்போ இருக்கிறவங்களுக்கு 500 வருது. During checkout, it went to 6,000 INR. In the Pixel store site, I saw that the Panapai is the only partner who takes the old phone for exchange. ஆமா bro. I get 6,000 INR code for my old 6A in the Pixel store. I accepted that and I got the Pixel 10 lemongrass color. After 2 days, I got notification from Panapai that the exchange of my Pixel 6A. Then I received notification that delivery courier service app. Yes, even I was surprised. And the courier service was telling me that it was third attempt and 2 times I did not pick the call. The thing is, never I received a call from them, even though I used to pick spam calls. I have asked him to inspect my phone, but he was telling me that it was a return pickup. But in that pickup, he has all the info about my 6A. I explained to him, this is not the return pickup, this is an exchange. He was not aware and he said that I don't know the process. Even I have checked with my senior. They did not say anything about exchange. Then he told me that if anything happens, when I send this to the Panapai, we will not be responsible. Better I can cancel this pickup and reinitiate. Then the next morning, I was contacted by the Panapai and explained. They said that no agent is available for a pickup in my location. That's why they send courier guys to pick up my device. Currently I am in Bangalore. பெங்களூருக்கே ஆள் இல்லை. ரைட்டு. இதில் உஸ்லாம்பட்டி பக்கம்லாம் போனால் என்ன ஆகுமோ? But I already had a bad experience with the Panapai when I sold my Samsung Tab A7 Lite LTE. That time the agent directly came to my home and he reduced the price even though it was a good condition. Oh God. Slowly this issue became a mail thread. They said they will investigate with their team and ended up saying that my pickup was completed with no response. I have asked them to reinitiate the pickup. They said me I have already done with 3 attempts. The next suggestion is to directly sell my phone on the Panapai website. Right. I tried the same, but this time I got 500 extra after giving my device details with the battery bulge and panel gap issue. And the same person, Panapai agent, came to my place to inspect the phone. I know this will happen. So the day before he came, I went to the pharmacy and bought a syringe with a needle along with a Fevikwik. Whatever I had expected, the person was doing the same. After inspecting my device, he said that it will go only for 3,500 because of the panel gap. He was also telling me that I did not mention it was registered for the sale. So I told him to wait for 5 minutes. I have some data to back up. I took my phone to my room. Then I injected the Fevikwik all over the phone wherever I had the panel gaps. I went to him. I want to give them some good lessons. Now, when they try to change the battery, they have to either break the display or back panel. Then I bargained with him for 5K. He was giving 4,500. I did not have any other option. Now I got my Pixel 10 phone for 13K INR through the Pixel program. 4,500 device exchange. 9,000 plus 2,000 INR for the credit card EMI. Only EMI option was offered for this. I paid 55K. I knew I did bad things, but I thought Panapai tried to make me a fool. That's why I did it. Google has to think about the Panapai before partnering with them. Anyway, I am now happy with the Pixel 10 lemongrass. I will share the feedback after the Pixel 10 usage of 1 or 2 months. Villains are not born. They are made. உண்மைதான் ப்ரோ. they were made by someone like Panapai. ஃபேக்ட் தான். எல்லாருமே இதே மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் இரிட்டேஷனுக்குள்ளே தான் போகிறோம். நான் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பிளில் வந்து இனிஷியலாக இப்போ போனால் ஆப்பிளில் ஓரளவுக்கு வந்து Panapai வாழை சுருட்டிட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம டேரெக்டாக Panapai கிட்ட போனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரதையும் என்னால் பார்க்க முடியுது.
தெரியல இதுக்கு என்னதான் சொல்யூஷன் எனக்கே புரியல. சரி OLXல விற்கலான்னு பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வந்து வாங்குறவங்க நியாயமாக வாங்கிட்டு போனால் பரவாயில்ல. சும்மா வந்து டெய்லி நம்மளை விசிட் பண்ணி டெய்லி 4 பேர் நமக்கு கால் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் ஆகுறது இரிட்டேட் ஆகுது. வர வர இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பணப்பை மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம். அவன் என்னடா நம்ம தலையில் இன்னும் நல்ல மிளகா அரைக்க ட்ரை பண்ணுறான். இதுதான் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ரைட்டுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிராண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு நான் நினச்சேன்னா அவங்களோட அஃபிஷியல் ஸ்டோர் வச்சு அந்த அஃபிஷியல் அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் வாக்கின் பண்ணி எப்படி வாக்கின் இன்டர்வியூஸ் மாதிரி வாக்கின் பண்ணி நம்மளோட டிவைஸ் அவங்க கிட்டே கொடுத்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி நமக்கு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கணும். இது எனக்கு புரியல. யார்கிட்டே கொடுக்குறது இப்போ என்ன? இது ஏதோ ஒரு கோளாறாக இருக்குங்க. அந்தந்த பிராண்டு ப்ராப்பராக அவங்களோட ஸ்டோரில் அவங்களோட சர்வீஸ் சென்டரில் இந்த மாதிரியான ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வந்தாங்க நான் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம மினிமைஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா மேக்ஸிமைஸ் தான் ஆகும். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவரணி. பார்க்கலாம். பை.